ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 483வது குரலாக அமையிருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. எல்லோருக்கும் பொருந்தும் நினைக்கின்ற நவ்வாறான ஒரு குரலாகத்தான் அமைய இருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தை அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் எந்த காலத்தில் நாங்கள் அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்து கொள்ள வேண்டும். அதற்குரிய கருவிகளும் எங்களிடம் இருக்குமாக இருந்தால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை, கஷ்டமான காரியங்கள் எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் நாங்கள் முடித்துவிட முடியும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. செய்யும் செயலை முடிப்பதற்குரிய வேண்டிய கருவிகளுடன் கூடிய ஏற்ற காலத்தை மறந்து செய்தால் அரிய செயல்கள் என்பது உண்டோ என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் அறிவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யின் என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தேவையான சாதனங்களுடன் உரிய நேரத்தை மறந்து செய்யப்பட்டால் முடியாதவை எதுவுமே இல்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையும் அதுதான். காலமறிந்து செய்வோமாக இருந்தால், அதற்குரிய பொருட்கள் வசதிகள் எங்களிடம் இருக்குமாக இருந்தால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை. அதைத்தான் அவருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. தேவையான சாதனங்கள் உரிய நேரத்தை அறிந்து கொண்டால் முடியாதவை எதுவும் இல்லை, முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. அதற்குரிய சாதனங்களும் காலத்தை நாங்கள் சரியாக கணித்து கொண்டு செயற்பட்டால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கிறார்கள். சற்று விரிவாக தந்திருக்கின்றார். அதை பார்ப்போமாக இருந்தால், செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடன் தந்திரங்களுடனும் உரிய காலத்தை கண்டு ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதும் உண்டோ என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு செயலை, ஒரு தொழில், ஏதோ ஒன்றை நாங்கள் முயற்சியை நாங்கள் தொடங்க வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை முடிப்பதற்குரிய தந்திரங்கள் எங்களிடம் இருக்க வேண்டும். அதற்குரிய ஆயுதங்கள், அதாவது எங்களுடைய கருவிகள் எங்களிடம் இருக்க வேண்டும். இது அனைத்தும் இருக்குமாக இருந்தால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை என்பதாக அவருடைய உரையும் அமைந்திருக்கின்ற. செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தை கண்டு ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதும் உண்டோ என்பதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் என்ற பொருளுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு செயலை, ஒரு தொழில், ஏதோ ஒன்றை நாங்கள் முயற்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் எந்த காலத்தில் அதை செய்ய வேண்டும் என்ற காலத்தை நாங்கள் கணித்து கொள்ள வேண்டும். அதற்குரிய தந்திரோபாயங்களை நாங்கள் கணித்து கொள்ள வேண்டும். அதற்குரிய பின்விளைவுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய கருவிகளை நாங்கள் தயார் செய்து கொள்ள. இது அனைத்தும் இருக்குமாக இருந்தால் செய்ய முடியாத காரியங்கள் என்று, வெல்ல முடியாத காரியங்கள் என்று எதுவும் இல்லை என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், முயற்சி, அதற்குரிய ஆயத்தங்கள், அதற்குரிய கருவிகள், அதற்குரிய வழிவகைகளை நாங்கள் வகுத்துவிட்டு தொடங்குவோமாக இருந்தால் நிச்சயம் எங்கள் வாழ்விலே வெற்றி கிடைக்கும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.